The next topic is serializability. Non-serial schedule அப்படின்னா நமக்கு the schedules where the transactions are overlapping or switching places as they are used to carry out actual database operation, multiple transactions are running out once. ஓகே, சீரியல் அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூஸா வந்து டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா வந்து எக்ஸிக்யூட் ஆகிறத வந்து நம்ம சீரியல் அப்படின்னு சொல்லுவோம். நான் சீரியல் அப்படின்னா ஒன் பை ஒன்னா இல்லாம தட் இஸ் பேரலா எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் நான் சீரியல் ஷெட்யூல். ஓகே, it is possible that this transaction is focusing on the same data set. கண்டிப்பா வந்துட்டு ஒரே டேட்டா செட்ல வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அட் த டைம் வந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். Therefore, it is crucial that non-serial schedules can be serialized in order for our database to be consistent both and after the transactions are executed. Okay, so non-serial schedule இருந்தாலும் there should be some order of execution because வந்து at the time வந்து ஒரே டேட்டாவை ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கிறதுனால ப்ராப்ளம்ஸ் வந்து அரைஸ் ஆகும். ஓகே, அதை ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம வந்துட்டு சம் சீரியலைசேஷன் வந்து அதில் நம்ம பண்ணுறோம். ஓகே, தட் இஸ் சீரியலைசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது. சீரியலாகிட்டு தட் இஸ் ஒன் பை ஒன்னா டிரான்சாக்ஷன் வந்து நடந்துச்சு, டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூஷன் நடந்துச்சு அப்படின்னா தெர் ஒன்ட் பி எனி ப்ராப்ளம். பட் வந்து பேரலாக நடக்கும்போது தான் சேம் டேட்டாவை ரெண்டு டிரான்சாக்ஷன் அட் த டைம் அப்டேட் பண்ணுச்சுன்னு வைங்க. ஸோ எந்த டேட்டா கரெக்டானது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சீரியலைசபிலிட்டி வந்து செக் பண்ணணும். ஓகே, சீரியலைசபிலிட்டி செக்கிங் அப்படின்னா நமக்கு வந்து சீரியலைசபிலிட்டினா நமக்கு தெரியும் ஆல்ரெடி, இதெல்லாமே 4 AM ஸ்டடி சேலஞ்சில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. சீரியலைசபிலிட்டி அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் கான்ஃப்ளிக்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் வியூ. ஓகே, இதோட இதெல்லாம் தெரியும். நம்ம கான்ஃப்ளிக்ட்னா எதை பார்ப்போம் அப்படின்னா ப்ரெசிடென்ஸ் கிராஃப் வச்சு பார்ப்போம். வியூ அப்படின்னா டிபெண்டன்சி கிராஃப் வச்சு செக் பண்ணுவோம். ஓகே, அதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் 4 AM அந்த 4 AM ஸ்டடி சேலஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா சீரியலைசபிலிட்டியில் வந்து எக்ஸாம்பிளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சீரியலைசபிலிட்டியோட 2 டைப்ஸ் வந்து கான்ஃப்ளிக்ட் அஸ் வெல் அஸ் வியூ. கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள்னா அதுதான் நம்ம பார்த்தது தான். தட் இஸ் டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் டு பி யூஸ்டு ஃபார் different procedures. Identical data items should be present in both transaction. Between the two operations there should be at least one write operation. அப்படி இருந்துச்சுன்னா that is conflict pair அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ transaction T1 T2 அப்படின்னு 2 இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இங்கே சப்போஸ் வந்து ரீட் ஆஃப் ஏ இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன், இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், சேம் டிரான்சாக்ஷனில் இருக்கக்கூடாது. தென் த ஐடென்டிக்கல் டேட்டா இதே ஆர் ஆஃப் ஏ வந்து இங்கேயும் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது சேம் ஐடென்டிக்கல் டேட்டா இங்கே ஏஆ இருந்ததுன்னா இங்கேயும் ஏஆ தான் இருக்கணும். பிட்வீன் த 2 ஆப்ரேஷன் தர் ஷுட் பி அட்லீஸ்ட் 1 ரைட் ஆப்ரேஷன். ரீட் ஆஃப் ஏ ரைட் ஆஃப் ஏ இருக்கு அப்படின்னா ஒன்று வந்து ரைட் ஆஃப் ஏ வந்துச்சுன்னா தட் இஸ் கான்ஃப்ளிக்டிங் பேர். அதே மாதிரி இங்கே டபிள்யூ ஆஃப் ஏன்னு இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் டபிள்யூ ஆஃப் ஏ இருக்குது அப்படின்னாலும் தட் இஸ் கான்ஃப்ளிக்டிங் பேர். இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். எனிஹாவ் வந்து இந்த இடத்துல அதுக்கான மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வியூ சீரியலைசபிலிட்டி. வியூ சீரியலைசபிலிட்டி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். தட் இஸ் இனிஷியல் ரீட், தென் பிளைண்ட் ரைட், அப்புறம் ஃபைனல் ரைட். ஓகே, இதெல்லாம் வச்சு நம்ம டிபெண்டன்சி கிராஃப் வந்து ட்ரா பண்ணி சைக்கிள் இருக்கா இல்லையாங்கிற மாதிரி செக் பண்ணுவோம். தட் இஸ் வியூ சீரியலைசபிலிட்டி. ஓகே, தென் வியூ ஈக்குவலன்ஸ் அப்படின்னா ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதோட இனிஷியல் ரீட் அப்புறமா அந்த ரீட் ரைட் பேர் அப்புறமா ஃபைனல் ரைட் இது எல்லாமே ஈக்குவலண்டாக இருந்தால் தட் இஸ் வியூ ஈக்குவலன்சி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ சீரியலைசபிலிட்டி, வியூ ஈக்குவலன்சி எல்லாமே வந்துட்டு அந்த 4 AM ஸ்டடி சேலஞ்ச் வீடியோ வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இஸ் கான்கரன்சி கண்ட்ரோல் டெக்னிக்ஸ். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் அந்த லிங்க்கை வந்து அதில் ஷேர் பண்ணுறேன். அஸ் வெல் அஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு தேடிட்டு இருக்கிறதுக்கு பதில் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். பிகாஸ் வந்து அந்த பர்டிகுலர் பிளேலிஸ்ட்டில் நிறைய டேட்டாஸ் இருக்கும். உங்களுக்கு தேட கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள்.
அல்லது எண்டில் வந்து நான் எண்ட் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அதுவும் முடியாதவங்க டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கான்கரன்சி கண்ட்ரோல் டெக்னிக்ஸ். கான்கரன்சி அப்படின்னா அட் த டைம் வந்துட்டு பேரலாக வந்து T1, T2, T3 அப்படிங்கிற மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடக்கிறது தான் கான்கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னா டர்ட்டி ரீட், தென் லாஸ்ட் அப்டேட், இன்கன்சிஸ்டன்ட் ரீட். ஓகே, டர்ட்டி ரீட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து சப்போஸ் வந்து ஒரு ரைட் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா அதை வந்து இன்னொரு டிரான்சாக்ஷனில் ரீட் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் அன்கமிட்டட். சேவ் பண்ணாத ஒரு பர்டிகுலர் டேட்டாவை ரீட் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் டர்ட்டி ரீட். ஓகே, இதில் வந்து சப்போஸ் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா இது வந்து ரோல் பேக் ஆச்சுன்னா இதுவும் வந்து ரோல் பேக் ஆகிற மாதிரி இருக்கும். டிரான்சாக்ஷன் 2வும் வந்து ரோல் பேக் ஆகிற மாதிரி இருக்கும். தட் இஸ் டர்ட்டி ரீட் அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் கிடையாது. தட் இஸ் அன்கமிட்டட் டேட்டாவை வந்து இது ரீட் பண்ணிருச்சு அப்படின்னா தட் இஸ் டர்ட்டி ரீட். லாஸ்ட் அப்டேட்ஸ் அப்படின்னா when 2 or more transactions update the same data simultaneously, one update may override the other causing data loss. இப்போ டிரான்சாக்ஷன் T1ல ரைட் ஆஃப் ஏன்னு வருது. ஸோ ரைட் ஆஃப் ஏல வந்து 500 இருக்கு. அதே சேம் டைம் வந்து T2லையும் ரைட் ஆஃப் ஏன்னு கொடுத்தாங்க அப்படின்னா 400 கொடுத்துட்டாங்கன்னா அதோட வேல்யூ வந்து ஓவர் ரைட் ஆகி 400 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த 500 தான் ஆக்சுவலாக வரணும். பட் 400 ராங்கான ஒரு டேட்டாவை அது எடுத்துக்கும். ஓகே, தட் இஸ் லாஸ்ட் அப்டேட்ஸ். இந்த அப்டேட் வந்து அப்படியே மிஸ் ஆயிரும். ஓகே, அதான் வந்து லாஸ்ட் அப்டேட். இது எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இன்கன்சிஸ்டன்ட் ரீட் அப்படிங்கிறப்போ டிரான்சாக்ஷன் மே ரீட் த சேம் டேட்டா மல்டிபிள் டைம் டியூரிங் இட்ஸ் எக்ஸிக்யூஷன். அந்த டேட்டா மைட் சேஞ்ச் பிட்வீன் ரீட்ஸ் டியூ டு அனதர் டிரான்சாக்ஷன் லீடிங் டு இன்கன்சிஸ்டன்ட். இதே தான் ரீட் பண்ணும்போது இதுக்கு வந்து 500ன்னு ரீட் ஆகணும். பட் வந்து அது 400ன்னு ரீட் பண்ணிருச்சு அப்படின்னா தட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் ரீட். இது எல்லாமே எதால் ஆகுது அப்படின்னா இந்த பேரலாக கான்கரண்ட்டாக வந்து எக்ஸிக்யூஷன் நடக்கிறதுனால தான். இப்போ பாருங்க, சினாரியோ வித்தவுட் கான்கரன்சி கண்ட்ரோல் வித் கான்கரன்சி கண்ட்ரோல். ஓகே, கான்கரண்ட்டாக நடக்குது. ஓகே, இதில் வந்து வித்தவுட் கான்கரன்சின்னு நினச்சிடாதீங்க. வித்தவுட் கான்கரன்சி கண்ட்ரோல் இல்லாமல் கான்கரன்சி நம்ம பண்ணும்போது எப்படி இருக்கும், வித் கண்ட்ரோலோட கான்கரன்சி பேரலல் ரன்னிங் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து வித்தவுட் கண்ட்ரோல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இனிஷியல் பேலன்ஸ் வந்து 1000 இருக்குது. டிரான்சாக்ஷன் ஏல யூசர் 1 வந்து என்ன பண்ணுறாங்க, 200 வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. ஓகே, அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கணும், 800 இருக்கணும். ஓகே, டிரான்சாக்ஷன் பி வந்து யூசர் 2 இன்னொரு யூசர் வந்து சேம் அந்த அக்கௌண்ட்ல இருந்து 300 வித்ட்ரா பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு அதோட பேலன்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 700 இருக்கும். ஓகே, யூசர் 1 யூசர் 2 இல்லைன்னா சேம் யூசர்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, நோ இஷ்யூஸ். நமக்கு இப்போ பேங்க் பேலன்ஸ் இருக்குது. 1000லேருந்து 200 எடுத்துட்டோம் அப்படின்னா 800 தான் இருக்கும். 300 மறுபடியும் அதுலேருந்து எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எவ்வளோ இருக்கணும் ஆக்சுவலாக நமக்கு 800லேருந்து 300 எடுத்தோம் அப்படின்னா 500 இருக்கணும் இல்லையா. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து வித்தவுட் கான்கரன்சி கண்ட்ரோலில். ஸோ இந்த இடத்துல இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த 800 வந்து அதனால தான் யூசர் 2 நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அட் த டைம் 2 பேர் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. ஓகே, ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, 1 by 1 பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் வந்து 1000லேருந்து 200 எடுத்தாங்க அப்படின்னா 800 இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த டிரான்சாக்ஷனில் வந்துட்டு 300 எடுத்தாங்க அப்படின்னா 500ன்னு இருக்கணும். பட் வந்து ரெண்டும் அட் த டைமில் நடக்குதுன்னு வைங்க. இதுவும் பேரலாக 200 வந்து இங்கேருந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. இவங்களும் பேரலாக 300 வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இவங்க வந்து 800ன்ட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இவங்களும் அதே 1000 ஆக்சஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 700ன்னு இது மேலே ஓவர் ரைட் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் வந்து 700 அப்படின்னு ஆயிடுது. ஆக்சுவலாக எவ்வளவு இருக்கணும், நமக்கு 500 இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்ட் டேட்டாவாக மாறிடுது இல்லையா. ஸோ இதுதான் வந்து வித்தவுட் கான்கரன்சி கண்ட்ரோல். என்ன அப்படின்னா ஏ ரைட்ஸ் 800 தென் பி ஓவர் ரைட் 700. அது மேலே வந்து 700 ஓவர் ரைட் பண்ணி ஃபைனல் பேலன்ஸ் வந்து 700ன்னு காமிச்சிருது. தட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் பிகாஸ் அட் த டைம் இவங்க 2 பேருமே இந்த பேலன்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க.
ஓகே. அந்த மாதிரி இல்லாம ஒரு கண்ட்ரோல் யூஸ் பண்ணி பண்ணோம்னு வைங்க. இந்த டேட்டாவ அட் த டைம் ஒருத்தங்க தான் ஆக்சஸ் பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா 1000 இருக்கும். ஸோ இனிஷியலா 200 வந்து பண்ணாங்க அப்படின்னா 800 இருக்கும். ஸோ இது வெயிட் பண்றது வரைக்கும் T2 வந்து ஸ்டார்ட் ஆகாது. எந்த பர்ட்டிகுலர் ஆப்பரேஷன் நடக்கிறது வரைக்கும் அது வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கும். ஸோ மறுபடியும் அது ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னா 800லேருந்து 300 மைனஸ் பண்ணா 500 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ A ரைட்ஸ் 800. ஓகே. தென் அதுக்கப்புறமா தான் B வந்து ரீட் பண்ணி அப்டேட் பண்ணுது 500. ஸோ அந்த டைம் நமக்கு வந்து 500ங்கிறது கரெக்ட் அண்ட் கன்சிஸ்டண்டா இருக்கு. ஓகே. இந்த டைம்ல நம்ம அட் த டைம் 2யுமே ரீட் பண்ண விடாம ஒரு டிரான்சாக்ஷனை மட்டும் நம்ம ரீட் பண்ண வைக்கிற மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா தான் டேட்டா கன்சிஸ்டன்சி இருக்கும். ஓகே. அட் த டைம் பேரலா 2ம் எக்ஸிக்யூட் ஆகலாம். பட் என்ன ஆப்ரேஷனை யாரு ஃபர்ஸ்ட் பண்ணணும் யாரு செகண்ட் பண்ணணும்னு ஒரு சீரியலைசபிள் நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா டேட்டா பேஸ் வந்து கன்சிஸ்டண்டா இருக்கும். இதுதான் இதோட மீனிங். கன்கரன்சி கண்ட்ரோல் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லாக் பேஸ்டு ப்ரோட்டோகால்ஸ், தென் டைம் ஸ்டாம்ப் கன்கரன்சி கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், தென் வேலிடேஷன் பேஸ்டு கன்கரன்சி கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். ஃபர்ஸ்ட் லாக் பேஸ்டு கன்கரன்சி கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் பற்றி பார்க்கலாம். லாக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். லாக்னா என்ன? இட் இஸ் அ வேரியபிள், ஓகே, அசோசியேட்டட் வித் த டேட்டா ஐட்டம் தட் இண்டிகேட்ஸ் வெதர் இட் இஸ் கரண்ட்லி இன் யூஸ் ஆர் அவைலபிள் ஃபார் அதர் ஆப்ரேஷன். ஓகே. லாக்குங்கிறது ஒரு வேரியபிள். அது வந்து நம்ம ஒரு பர்ட்டிகுலர் டேட்டாக்காக இப்போ ஏன்னு ஒரு டேட்டா இருக்குன்னா அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா இது கரண்ட்டாக வேற டிரான்சாக்ஷன் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கா ஆர் ஃப்ரீயாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த லாக்குங்கிற ஒரு வேரியபிளை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. லாக்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் மேனேஜிங் ஆக்சஸ் டு டேட்டா டியூரிங் கான்கரண்ட் டிரான்சாக்ஷன். இந்த மாதிரி பேரலா கான்கரண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்ல வந்து நம்ம அந்த ஆக்சஸ் வந்து அட் த டைம் சேம் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணது இல்லையா அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் லாக் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் வந்து இதில் டைப்ஸ் ஆஃப் லாக்ஸ் வந்து பார்த்துடலாம். ஷேர்ட் லாக், தென் எக்ஸ்க்ளூசிவ் லாக்ன்னு இருக்கு. ஓகே. ஷேர்ட் லாக் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரீட் லாக். பிகாஸ் ரீட் வந்து எத்தனை பேர் ரீட் பண்ணாலும் ப்ராப்ளம் வராதுங்கிறதுனால நம்ம ரீட் லாக் வந்து நம்ம ஷேர்ட் லாக் வந்து யூஸ் பண்ணுறோம். பட் வந்து இதுவுமே ஒரு சில பர்டிகுலர் இதுக்கு தான் நம்ம இதுவுமே அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஷேர்ட் லாக் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா ரீட் ஒன்லி லாக். ஓகே. அது வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. எவ்வளோ டிரான்சாக்ஷன்னாலும் இந்த இந்த லாக்கை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதனால தான் இதை நம்ம ஷேர்டு லாக் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ரீட் ஒன்லி, ரீட் மட்டும் ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. தென் எக்ஸ்க்ளூசிவ் லாக் அப்படின்னா data item can both read as well as written. This is exclusive and cannot be held simultaneously on the same data item. இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லாக் எஸ் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே. லாக் எஸ்ன்ட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஷேர்ட் லாக் வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். எக்ஸ்க்ளூசிவ் லாக்குக்கு வந்து லாக் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து என்னன்னா ஒரு டேட்டாவில் நம்ம ரீடும் பண்ணிக்கலாம் ரைட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அட் த டைம் வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கு தான் இதை அலோவ் பண்ணுவாங்க. எல்லா டிரான்சாக்ஷனும் இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு டிரான்சாக்ஷன் இப்போ T1 வந்து எக்ஸுங்கிற ஒரு டேட்டாவில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லாக் ஆஃப் எக்ஸ் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது மட்டும்தான் அதில் ரீடும் பண்ணிக்கலாம் ரைட்டும் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற T2ஓ T3ஓ எந்த டிரான்சாக்ஷனுமே இதை ஆக்சஸ் பண்ண முடியாது அந்த டைமில். ஓகே. அதான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லாக் அப்படிங்கிறது. ரூல்ஸ் வந்து அதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. இஃப் அ டிரான்சாக்ஷன் ஹேஸ் அ ரீட் லாக் ஆன் டேட்டா ஐட்டம் இட் கேன் ரீட் த ஐட்டம் பட் நாட் அப்டேட் இட். ஓகே. ஜஸ்ட் ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். இஃப் அ டிரான்சாக்ஷன் ஹேஸ் ரீட் லாக் ஆன் த டேட்டா ஐட்டம் அதர் டிரான்சாக்ஷன் கேன் அப்டேன். ஓகே. ஒரு டிரான்சாக்ஷன் ரீட் லாக் வச்சிருந்து அப்படின்னா மற்ற டிரான்சாக்ஷனும் அந்த லாக்கை வந்து அப்டேன் பண்ணிக்கிற முடியும். ஓகே. பண்ணிட்டு அது ஜஸ்ட் ரீட் தான் பண்ண முடியும். யாராலையுமே இந்த இடத்துல ரைட் பண்ண முடியாது. இதை வந்து ஷேர்ட் லாக்னு சொல்லுவோம். ரீட் லாக் ஆர் ஷேர்ட் லாக் எல்லாமே சேம் தான். தென் ரைட் லாக் அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் லாக். இது வந்து நம்ம போத் ரீட் அண்ட் ரைட் பண்ணிக்கலாம் இந்த லாக்கை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா. பட் அந்த டைமில் மற்ற டிரான்சாக்ஷன்ஸ்க்கு இந்த லாக்கை வந்து அப்டேன் பண்ண முடியாது. ஓகே. இதை நம்ம ரைட் லாக் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் லாக்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் லாக் பேஸ்டு ப்ரோட்டோகால்ஸ். என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அது வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லாக்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ வந்து
டைப்ஸ் ஆஃப் லாக் பேஸ்டு ப்ரோட்டோகால் சிம்பிளிஸ்டிக் லாக் ப்ரோட்டோகால் அப்படின்னு இருக்கு. இட் இஸ் அ சிம்பிளஸ்ட் மெத்தட் ஃபார் லாக்கிங் டேட்டா டியூரிங் டிரான்சாக்ஷன். இது வந்து ஜஸ்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா enable all transaction to obtain a lock on the data before inserting, deleting or updating. இந்த மாதிரி டைம்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் சிம்பிளிஸ்டிக் லாக் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள் பாருங்க, கன்சிடர் டேட்டாபேஸ் வித் சிங்கிள் டேட்டா ஐட்டம் எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க. டிரான்சாக்ஷன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா T1 இருக்குது, T2 இருக்குது. T1க்கு என்ன வேணும் அப்படின்னா வாண்ட்ஸ் டு ரீட் அண்ட் அப்டேட் எக்ஸ். அதுக்கு ரீடும் பண்ணணும், அப்டேட்டும் பண்ணணும் எக்ஸை. T2க்கு என்னன்னா ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணால் போதும். ஸோ T1 என்ன பண்ணுது, ரிக்வெஸ்ட் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் லாக் ஆன் எக்ஸ். பிகாஸ் வந்து T வந்து ரீடும் பண்ணணும், ரைட்டும் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால அது எக்ஸ்க்ளூசிவ் லாக் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுது. த லாக் இஸ் கிராண்டட். இப்போதைக்கு அதை யாருமே ஆக்சஸில் வச்சுக்கலனால லாக் வந்து கிராண்ட் ஆயிருச்சு. ஸோ T1 என்ன பண்ணுது, ரீட் பண்ணுது 10, அப்புறமா எக்ஸ் ஈக்குவல் டு 20ன்னு அப்டேட் பண்ணிடுது. ஓகே, இந்த நேரத்தில் T2 வந்து ரிக்வெஸ்ட் ஷேர்ட் லாக் ஆன் எக்ஸ். இது வந்து ரீட் மட்டும் பண்ணால் போதும்ல, அதனால அது ஷேர்ட் லாக்கை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுது. பட் T1 வந்து எக்ஸ்க்ளூசிவ் லாக் யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு ஷேர்ட் லாக் வந்து அந்த நேரம் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் அது வந்து எக்ஸ்க்ளூசிவ் லாக் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கு. ஓகே, அதனால T2 வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஜஸ்ட் T1க்கு வந்து அதோட ஆப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணி அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணுறது வரைக்கும் T2 வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அப்டேட்டட் வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 20யை ரீட் பண்ணணும். ஓகே, சப்போஸ் வந்து அதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தா அது எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு ஒரு ராங்கான வேல்யூ வந்து அது ரீட் பண்ணிட்டு போயிருக்கணும். ஆக்சுவலாக அது 20யை தான் ரீட் பண்ணணுங்கிறதுனால நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சில மெக்கானிசம்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த கன்சிஸ்டன்சியை வந்து மெயின்டைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரீ-கிளைமிங் லாக் ப்ரோட்டோகால். The pre-claiming lock protocol evaluates a transaction to identify all the data items that require the locks. ஓகே, யார் என்னென்ன டேட்டா ஐட்டம்ஸ்க்குலாம் வந்து லாக் வேணும் அப்படிங்கிறத அது ஃபர்ஸ்டே பார்த்துக்கணும். எக்ஸாம்பிளோட பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இது புரிஞ்சிடும். கன்சிடர் 2 டிரான்சாக்ஷன்ஸ் T1 அண்ட் T2 அண்ட் 2 டேட்டா ஐட்டம்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். 2 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் 2 டேட்டா ஐட்டம்ஸும் இருக்குது. டிரான்சாக்ஷன் T1 declares that it needs a write lock on X, a read lock on Y. ஃபர்ஸ்டே அது வந்து சொல்லிடும் என்னென்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் அதில் போட்டிருக்கு. evaluates a transaction to identify all the data items that require locks. அதுக்கு என்னென்ன டேட்டா ஐட்டம்க்கு என்ன மாதிரியான லாக் தேவை அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிடுது. ஓகே, ரைட் லாக் ஆன் எக்ஸ், ரீட் லாக் ஆன் ஒய். சின்ஸ் போத் லாக்ஸ் ஆர் அவைலபிள், பிகாஸ் இப்போதைக்கு அது யாரும் யூஸ் பண்ணலை, இனிஷியலாக T1 தான் பண்ணதுங்கிறதுனால அதுக்கு வந்து அந்த லாக்ஸ் வந்து கிராண்ட் பண்ணிடுவாங்க. T1 starts execution. T1 வந்து அதோட எக்ஸிக்யூஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அப்புறமா அது எக்ஸோட வேல்யூவை அப்டேட் பண்ணிடுது, ஒய்யோட வேல்யூவை ரீட் பண்ணிடுது இல்லையா? பிகாஸ் வந்து இட் ரைட் லாக் ஆன் எக்ஸ் இல்லையா? ரைட் பண்ணுறதுனால அப்டேட் பண்ணுது. இதில் வந்து ஜஸ்ட் ரீட் லாக் பண்ணுறதுனால ரீட் பண்ணுது. while T1 is executing, T1 எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும்போது டிரான்சாக்ஷன் T2 declare that it needs a read lock on X. பண்ணுவாங்களா இந்த இடத்துல? பிகாஸ் எக்ஸை போய் பார்க்குது. சப்போஸ் ஒய்யை பண்ண கேட்டிருந்தா கூட அதை அலோவ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் அதில் வந்து ரீட் லாக் தான் இருக்குது. ரீட் லாக்னா என்னது? ஷேர்ட் லாக். ஓகே, ஷேர்ட் லாக்னா கண்டிப்பாக அது ஷேர் பண்ணிக்கும். பட் இப்போ இது கேட்டிருக்குது, ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்குது என்ன அப்படின்னா ரீட் லாக் ஆன் எக்ஸில் கேட்குறாங்க. எக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, அது ரைட் லாக், தட் இஸ் எக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் லாக்கை வந்து அது கேட்குது. ஸோ இது வந்து அதை எதுக்குமே அலோவ் பண்ணாது. ஒரு அட் த டைம் ஒரு டிரான்சாக்ஷன் தான் பண்ண முடியும். ஸோ இது என்ன பண்ணணும், T1 வந்து வெயிட் பண்ணணும், T2 வந்து வெயிட் பண்ணணும், T1 கம்ப்ளீட் பண்ணி அந்த லாக் ரிலீஸ் பண்ணுறது வரைக்கும். So T2 must wait until T1 completes its operation and release the lock. Once T1 finishes, it releases the locks X and Y. The system now grants the read lock on X to T2, allowing it to proceed. This method is simple but may lead inefficiency in the system with great number of transactions. இதே நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும்போது ஒன்னொன்னும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அந்த டேட்டாவை ஹோல்ட் பண்ணி வைக்கிறப்போ. ஸோ இது வந்து இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2-phase லாக்கிங் வந்து போகிறோம். The transaction is said to follow 2-phase locking protocol if locking and unlocking can be done in 2 phases. 2-phase லாக்கிங்னாலே 2 இருக்கா, ஒன்று வந்து growing phase, இன்னொன்று shrinking phase.
நியூ லாக்ஸ் மே பி அக்வர்ட் பட் நன் கேன் பி ரிலீஸ்ட். இதில் வந்து ஜஸ்ட் வந்து அக்வயர் பண்ணிட்டே தான் இருக்கும் இனிஷியலா. ஓகே, லாக்கெல்லாம் அக்வயர் பண்ணிட்டே இருக்கும், எதையுமே ரிலீஸ் பண்ணாது. ஒரு இது முடிச்சா கூட அது வந்து ரிலீஸ் பண்ணாது. ஒன்ஸ் பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறமா அது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். அந்த ரிலீஸ் பண்ற ஃபேஸை தான் நம்ம ஷ்ரிங்கிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ வந்து டைம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லாக்கா வந்து அக்வயர் பண்ணிட்டே இருக்கு. ஓகே, அக்வயர் பண்ணிட்டே இருக்கு. பர்டிகுலர் பாயிண்ட் வந்ததும் தட் இஸ் லாக்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஃபைனல் பாயிண்ட். அது முடிச்சதுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். அதான் வந்து ஷ்ரிங்கிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்றது. ஓகே, இந்த டைம்ல இருக்கிறது தான் நம்ம லாக்டு ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது க்ரோயிங் ஃபேஸ். அந்த லாக்டு ஃபேஸ்க்கு அப்புறமா வரதெல்லாம் ஷ்ரிங்கிங் ஃபேஸ். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் இதை வச்சு பார்த்துடலாம், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ வந்து டிரான்சாக்ஷன் T1 சாரி T1 T2. ஓகே, இது வந்து டைம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது S ஆஃப் A, இங்கேயும் S ஆஃப் A லாக், தட் இஸ் லாக் இஸ் ஷேர்ட் லாக். ஓகே, இது எக்ஸ்க்ளூசிவ் லாக். இது வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லாக் வந்து அப்டைன் பண்ணிட்டே இருக்குது ரெண்டுமே. அதுக்கப்புறமா அன்லாக் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே, இது வந்து லாக் பண்ணுது, இதுக்கப்புறமா அன்லாக் பண்ணுது. ஸோ T1 வந்து எது வரைக்கும் க்ரோயிங் ஃபேஸாக இருக்குது அப்படின்னா அப் டு 3 இல்லையா, 3 வரைக்கும் அது லாக் பண்ணிட்டே வருது. ஸோ இது வந்து க்ரோயிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பர்டிகுலர் பாயிண்டோட அது ஸ்டாப் ஆயிருது, அந்த லாக்கர் அக்வயர் பண்ணுறது. இது வந்து தான் என்னன்னா லாக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா இருக்கிறது லாக் பாயிண்ட். ஓகே, அதுக்கப்புறமா வர்றது வந்து அன்லாக் பண்ணுது பாருங்க. அன்லாக் பண்றதுனால இதை நம்ம ஷ்ரிங்கிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, T2 எடுத்துக்கிட்டோம்னா 2 to 6 வரைக்கும் அது என்னவா இருக்கு, க்ரோயிங் ஃபேஸ்ல இருக்கு. ஓகே, இதான் 2 to 6 வரைக்கும் அது க்ரோயிங் ஃபேஸ்ல இருக்கு. எது அதோட லாக் பாயிண்ட், எப்போ க்ரோயிங் ஃபேஸ் ஸ்டாப் ஆகுதோ, எப்போ ஷ்ரிங்கிங் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் லாக் பாயிண்ட் அப்படிங்கிறது. ஸோ 7 தான் இதோட லாக் பாயிண்ட். ஓகே, அப்புறமா 8 to 9 வந்து என்ன, அதோட ஷ்ரிங்கிங் ஃபேஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இதுதான் 2PL அப்படின்னு சொல்றது, 2 ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால். இப்போ இங்க வரலாம். In the two-phase locking protocol, the lock conversion means changing the type of lock-on data while a transaction is happening. This process is carefully controlled to maintain the consistency in the database. Okay, changing the type of lock. Suppose A இருக்கு அப்படின்னா அதை லாக் பண்ணுறோம், அப்புறமா அன்லாக் பண்ணுறோம். ஸோ அதை தான் வந்துட்டு சேஞ்சிங் டைப்னு சொல்கிறோம். அப்கிரேடிங் லாக் அப்படின்னா என்னது, திஸ் மீன்ஸ் சேஞ்சிங் a shared lock to an exclusive lock of X. ஷேர்டு லாக்கை வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவ் லாக்காக வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் டிரான்சாக்ஷன் இனிஷியலி ஒன்லி நீட்ஸ் டேட்டா, ரீட் டேட்டா, எஸ், பட் லேட்டர் இட் டிசைட்ஸ் இட் நீட்ஸ் டு அப்டேட் த சேம் டேட்டா ஐட்டம், இட் கேன் ரிக்வெஸ்ட் அண்ட் அப்கிரேட் டு அன் எக்ஸ்க்ளூசிவ் லாக் எக்ஸ். ஓகே ஓகே, ஸோ வந்து நம்ம டைப் ஆஃப் லாக்கை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா லாக் ஆஃப் எஸ்ஸை வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடுத்து லாக் ஆஃப் எஸ்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, க்ரோயிங் ஃபேஸ்லேயே நம்ம இது பண்ணிக்கலாம். தான் அப்கிரேடிங் அப்படின்னு சொல்லுது. ஹவவர் திஸ் கேன் ஒன்லி ஹேப்பன் டியூரிங் க்ரோயிங் ஃபேஸ். ஓகே, எவ்வளோ நாளும் நம்ம அக்வயர் பண்ணிக்கிறது க்ரோயிங் ஃபேஸில் தான் நடக்கும். ஸோ அப்கிரேடிங் லாக் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா க்ரோயிங் ஃபேஸில். எக்ஸாம்பிள் பாருங்க, டிரான்சாக்ஷன் ரீட்ஸ் அ வேல்யூ, தென் இட் ரியலைசஸ் இட் நீட்ஸ் டு மாடிஃபை த வேல்யூ, இட் அப்டேட்ஸ் அண்ட் எக்ஸ் லாக் டியூரிங் த க்ரோயிங் ஃபேஸ். ஓகே, அது எஸ் லாக்காக ரிசீவ் பண்ணுது, அப்புறமா அது டிசைட் பண்ணுது, ஓகே இதே நம்ம ரைட்டும் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுச்சு அப்படின்னா அதுலேயே ஒரு எக்ஸ் லாக்கை வந்து அதை அப்கிரேட் பண்ணிக்குது. டவுன் கிரேடிங் அப்படின்னா சேஞ்சிங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் லாக் டு அ ஷேர்ட் லாக். ஓகே, ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணுறதுங்கிறது ஒரு நார்மல். ஓகே, ஷேர்ட் லாக் அப்படிங்கிறது ஒரு பேசிக் லாக். அதுல இருந்து அது எக்ஸ்க்ளூசிவ் லாக்குக்கு வந்து போகும்போது அப்கிரேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகே,
ஷேர்டு டு எக்ஸ்க்ளூசிவ்னா அப்கிரேட் நடக்கிறது. தென் எக்ஸ்க்ளூசிவ் டு ஷேர்டுக்கு வந்தா தட் இஸ் டவுன்கிரேடிங் அ லாக். ஓகே. ஏன்னா எக்ஸ்க்ளூசிவ் தான் வந்து பவர்ஃபுல் மாதிரி. பிகாஸ் அதுதான் வந்து யாரையுமே அலோ பண்ணாது. ஸோ அது வந்து அப்கிரேட் பண்றது. எக்ஸ்க்ளூசிவ்ல இருந்து ஷேர்டுக்கு மாத்தணும் அப்படின்னா தட் இஸ் டவுன்கிரேடிங் அ லாக். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த எக்ஸாம்பிள். ட்ராயிங் ஃபேஸ் அப்படின்னா டிரான்சாக்ஷன் 1க்கு 1 to 3, ஷ்ரிங்கிங் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 to 7, லாக் ஃபேஸ் வந்து 3. அதே டிரான்சாக்ஷன் 2க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதை வச்சு நீங்கள் டிரான்சாக்ஷன் 1க்கு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே. 6 தான் வந்துட்டு இந்த லாக் பாயிண்ட்னு போட்டிருப்பாங்க டிரான்சாக்ஷன் 2க்கு. 2 to 6. ஓகே. எதில் கம்ப்ளீட் ஆகுதோ அதை வந்து நம்ம லாக் பாயிண்ட்னு எடுத்துக்கிறோம். தட் இஸ் வந்து 6ல தான் இது கம்ப்ளீட் ஆகுது க்ரோயிங் ஃபேஸ்னா. ஸோ 6 தான் வந்து லாக் பாயிண்ட். அப்போ டிரான்சாக்ஷன் T1ல வந்து லாக் வந்து எங்க முடியுது அப்படின்னா 3யோட முடியுதுங்கிறப்போ 3 தான் வந்து லாக் பாயிண்ட். ஓகே. அது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லாக் பாயிண்ட் அப்படிங்கிறது க்ரோயிங் ஃபேஸ் வந்து எங்க முடியுதோ அதை வந்து நம்ம லாக் பாயிண்ட்னு எடுத்துக்கணும். ஓகே. T2லையும் பார்த்தீங்க அப்படின்னா லாக் வந்து எங்க லாஸ்டா அக்வயர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6ல தான் அக்வயர் பண்ணியிருக்கோம். ஸோ 6 தான் வந்து லாக் பாயிண்ட். ஓகே. அது மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன். சாரி, அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லாக் பாயிண்ட் அப்படின்னா in a transaction is the moment when the transaction finishes acquiring all the locks it needs. After this point, no new locks can be added and the transaction start releasing locks. It is a key step in two-phase locking protocol. ஓகே. எந்த பாயிண்ட் வரைக்கும் அது எல்லா லாக்கும் வந்து அக்வயர் ஃபினிஷ் பண்ணுதோ அதை தான் வந்துட்டு நம்ம லாக் பாயிண்ட்னு சொல்கிறோம். ஸோ வந்து இந்த 3 வரைக்கும் அது அக்வயர் பண்ணுதுங்கிறப்போ அதுதான் வந்து லாக் பாயிண்ட். இதில் வந்து 6 வரைக்கும் க்ரோயிங் ஃபேஸ் இருக்குது அப்படின்னா 6 தான் வந்து லாக் பாயிண்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா, இமேஜின் அட் லைப்ரரி சிஸ்டம். அங்கே வந்து நிறைய மல்டிபிள் யூசர்ஸ் வந்து ஒரு புக்கை வந்து பாரோ பண்ணுவாங்க, ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ வந்து சப்போஸ் ஒரு யூசர் ஏ வந்து பார்க்குறாரு, செக் த அவைலபிலிட்டி ஆஃப் புக் எக்ஸ் சம் புக் எக்ஸை வந்து தேடுறாங்க, பாரோ பண்ணுறாங்க, அவைலபிளாக இருந்தால் அப்புறமா லைப்ரரி ரெக்கார்டில் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஓகே. க்ரோயிங் ஃபேஸும் ஷ்ரிங்கிங் ஃபேஸும் எப்படி இதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் யூசர் ஏ வந்து லாக்ஸ் புக் எக்ஸ் வித் ஷேர்ட் லாக். ஃபர்ஸ்ட் வந்து அதோட அவைலபிலிட்டி இருக்காங்கிறப்போ அவர் ஜஸ்ட் பார்க்குறாரு. இன்னொரு யூசர் வந்தால் அவருமே அதை அந்த நேரத்தில் செக் பண்ணிக்கலாம் அதோட அவைலபிலிட்டி இருக்கான்னு. அதை வந்து அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சப்போஸ் அந்த புக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னா யூசர் ஏ என்ன பண்ணுவார், ஓகே, அதை வந்து லாக் பண்ணிடுவார். பிகாஸ் அவருக்கு தான் அது வந்து வேணும் அப்படிங்கிறது. வேற யாரும் அதை எடுத்துடக்கூடாது இல்லையா. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் லாக் பண்ணுறாரு டு பாரோ இட். ஸோ இந்த டைம்ல வேற யாராச்சும் அதை கேட்டாங்கன்னா கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி அவர் வந்து அதை எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் அந்த புக்கை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. இல்லை ஜஸ்ட் லைக் நம்ம ஒரு ட்ரெஸ் தான் வாங்க போகிறோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க, சாரீஸ் தான் ஷோ பண்ணுறாங்கன்னா அட் த டைம் வந்து நம்ம 4 or 5 மெம்பர்ஸ் வந்து அங்கே கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ வந்து அது வந்து ஒரு ஷேர் பண்ணுற மாதிரி இவங்க எதை வேணால் பார்த்துப்பாங்க. நமக்கு பிடிச்சி ஜஸ்ட் அதை நம்ம கையில் எடுத்து இங்கே ஓரமாக வச்சுட்டோம் அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் லாக். நம்ம மட்டும்தான் அப்போ பார்த்துக்கலாம், நம்ம மட்டும்தான் அப்போதைக்கு அதை லாக் பண்ணி வச்சுருக்கோம், வேற யாரும் அதை யூஸ் பண்ண எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் எக்ஸ்க்ளூசிவ் லாக் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஷ்ரிங்கிங் ஃபேஸ் அப்படின்னா ஏ அப்டேட்ஸ் த ரெக்கார்ட், ரிலீசஸ் த லாக் ஆன்சர் லைப்ரரி ரெக்கார்ட். ஏ ஃபினிஷஸ் பாரோயிங் அண்ட் ரிலீசஸ் த எக்ஸ்க்ளூசிவ் லாக் ஆன் புக் எக்ஸ். இவர் வந்து அதை பாரோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம எது எது வேண்டாமோ அதெல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ தட் இஸ் ஷ்ரிங்கிங் ஃபேஸ் அப்படிங்கிறது. ஓகேவா. ட்ராபேக்ஸ் என்னென்ன அப்படின்னு பாருங்க. இதில் டெட்லாக்ஸ் இருக்கு, கேஸ்கேடிங் ரோல்பேக்ஸ், தென் லாக் கன்டென்ஷன் இருக்கு, லிமிட்டட் கான்கரன்சி தான் வந்து நம்ம இதால அச்சீவ் பண்ண முடியும். இதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம ஸ்ட்ரிக்ட் 2PL as well as rigorous 2PLன்னு 2 யூஸ் பண்றோம். ஓகே. ஸ்ட்ரிக்ட் 2PL அப்படின்னா ensures the transaction release their locks only after they commit. ஓகே. நார்மலா அது வந்து ரிலீஸ் பண்ணிடுது.
பட் ஸ்ட்ரிக்ட் 2PLனா ஒன்ஸ் கமிட் ஆனதுக்கு அப்புறமா தட் இஸ் சேவ் பண்ணி எல்லா டிரான்சாக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமா அது ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் ஸ்ட்ரிக்ட் 2PL. ரிகோரஸ் 2PLனா எக்ஸ்டென்ட் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் 2PL தான் ரிகோரஸ் 2PL அப்படின்னு சொல்றது. டூ ஃபேஸ் லாக்கிங்கிறது இட் டு ஹோல்ட் போத் ரீட் அண்ட் ரைட் லாக்ஸ் அண்டில் த டிரான்சாக்ஷன் கமிட்ஸ். ஓகே, இதுல வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதுல ரீடும் ரைட் ரெண்டையுமே வந்துட்டு ஹோல்ட் பண்ணுது. அதுல பாத்தீங்க ஸ்ட்ரிக்ட் 2PLல பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் மட்டும்தான் அது ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம். பட் இதுல ரீடு ரைட் எல்லாத்தையுமே லாக் பண்ணோம். எப்போன்னா அது கமிட் ஆகுறது வரைக்கும் அதை ரிலீஸ் பண்ணாது. கமிட் ஆனதுக்கு அப்புறமா தான் ஈவன் ரீடை கூட அதை ரிலீஸ் பண்ணாதான் ரிகோரஸ் 2PLன்னு சொல்றது. தென் ஸ்ட்ரிக்ட் 2 ஃபேஸ்னா அதுதான் எக்ஸ்க்ளூசிவ் லாக்கை மட்டும் அது வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். ஓகே, கமிட் ஆகுறது வரைக்கும். பட் வந்து ஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ் லாக் அஸ் வெல் அஸ் ஷேர்டு லாக்கையுமே அது ஹோல்டு பண்ணி வைக்கும். நெக்ஸ்ட் இஸ் டெட்லாக் இன் 2PL. 2PLல வந்து டெட்லாக் இப்போ கொடுத்துருக்காங்க அந்த டாபிக். டெட்லாக்னா என்ன அப்படின்ட்டு, சப்போஸ் 2 டிரான்சாக்ஷன்ஸ் T1 T2 இருக்கு. இது வந்து லாக் x1 ஆஃப் ஏ தென் லாக் x2 ஆஃப் ஏ அப்படின்னா என்னது, லாக் x ஆஃப் ஏ 1னா டிரான்சாக்ஷன் 1 ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு, டிரான்சாக்ஷன் 2 வந்து பிஏ ஹோல்டு பண்ணி. இப்போ நம்ம எப்படி போட்டுக்கலாம், T1 T2 அப்படின்னு. T1 என்ன பண்ணிருக்கு, லாக் ஆஃப் ஏ வச்சிருக்கு. ஓகே, ஆனா என்ன லாக் அது, எக்ஸ். இது வந்து லாக் எக்ஸ் ஆஃப் பி. ஓகே, டிரான்சாக்ஷன் 2ல. மறுபடியும் டிரான்சாக்ஷன் 1ல என்ன இருக்கு, லாக் எக்ஸ் ஆஃப் பி. டிரான்சாக்ஷன் 2ல பாருங்க லாக் எக்ஸ் ஆஃப் ஏ. ரெண்டுமே எக்ஸ்க்ளூசிவா ரெண்டு டேட்டாவுமே வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. ஸோ இது ஹோல்டு பண்ணி வச்சிருக்கனால இது யூஸ் பண்ணவே முடியாது, இது ஹோல்டு பண்ணி வச்சிருக்கப்போ இது யூஸ் பண்ணவே முடியாது, அது மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன் T1 அக்வர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் லாக் ஆன் ரிசோர்ஸ் ஏ. This means T1 has full control over A and no other transaction can use it until T1 releases. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணது ஏயை வந்து ஃபுல்லா எக்ஸ்க்ளூசிவா அக்வயர் பண்ணி வச்சிருச்சு, அதை லாக் பண்ணி வச்சிருச்சு. ஸோ T1 வந்து அதை T2 யூஸ் பண்ண முடியுமா, முடியாது. T2 என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் இனிஷியலா பியை வந்து ஃபுல்லா எக்ஸ்க்ளூசிவ் லாக்கா வந்து அப்டைன் பண்ணி வச்சிருது. ஸோ அதை வந்து T1 யூஸ் பண்ண முடியுமா, முடியாது, பிகாஸ் எக்ஸ்க்ளூசிவா அதை வச்சிருக்கு. இது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கும். இது வந்து ரிலீஸ் பண்ணுமா, இது வந்து எக்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கும். அடுத்து எக்ஸ் வந்து யார் வச்சிருக்கா, இது வச்சிருக்காங்க. ஸோ ஒன்னுக்கு ஒன்று அப்படியே டெட்லாக்ல வந்து ரெண்டுமே நடக்காம அப்படியே இருக்கும். தட் இஸ் டெட்லாக் கண்டிஷன். ஓகே, இது ரெண்டுமே வந்து மாத்தி மாத்தி ஒன்னுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். The above mentioned type of 2PL is called basic 2PL. To sum it up, it ensures conflict serializability but does not prevent cascading rollback and deadlock. 2PL வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ண முடியும். பட் அதால கேஸ்கேடிங் ரோல்பேக்கும் டெட்லாக்கையும் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஓகே, இது பேசிக் 2PLல. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஸ்ட்ரிக்ட் 2 ஃபேஸ் லாக்கிங் அண்ட் ரிகோரஸ் 2 ஃபேஸ் லாக்கிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த டெட்லாக் கண்டிஷனை வந்து நம்ம கேஸ்கேடிங் ரோல்பேக்கையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் 2 ஃபேஸ் அஸ் வெல் அஸ் ரிகோரஸ் 2 ஃபேஸ் லாக்கிங் வந்து யூஸ் பண்ணுறோம். The next is time stamping methods or time stamping protocols. Time stamping ordering protocols ensures serializability இருக்கா அப்படிங்கிறத ensure பண்ணிக்கும் among the transactions in their conflicting read and write operation. This is a responsibility of the protocol system that the conflicting pair of tasks should be executed according to the timestamp values. இந்த conflicting pairs எல்லாமே டைம்ஸ்டாம்ப் வேல்யூஸ் படி தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிறது தான் வந்துட்டு டைம்ஸ்டாம்ப் ஆர்டரிங் ப்ரோட்டோகாலோட ரெஸ்பான்சிபிலிட்டி. A conflict occurs when an older transaction tries to read or write a value already read or written by a younger transaction. ஒரு புதுசா வந்த ஒரு டிரான்சாக்ஷனோட வேல்யூஸை ஒரு ஓல்டர் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரீட் பண்ண ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் வந்து அக்வயர் ஆகும்.
Read or write proceeds only if the last update on the data item was carried out by an older transaction. Otherwise, the transaction requesting read or write is restarted and gives a new timestamp. Here, no locks are used, so no deadlock. இந்த timestamp protocol வந்து no deadlockங்கிற இந்த பாயிண்ட் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. The timestamp of transaction TI is denoted as ஒரு TIன்னு ஒரு transaction இருக்குன்னா அதோட timestamp வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னா TS of TI அப்படிங்கிறது. read timestamp வந்து எப்படி பண்றோம் அப்படின்னா R timestamp of X. write timestamp வந்து எப்படி பண்றோம் அப்படின்னா W write stamp of X. இதெல்லாம் ஜென்ரலா தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். These timestamps are updated after a successful read or write operation on a data item. Older transaction get priority over younger transactions in the event of conflicting operation. கான்ஃப்ளிக்ட் ஆப்ரேஷன் வரும்போது ஓல்டர் டிரான்சாக்ஷன்ஸ் தான் வந்து ஹையர் ப்ரையாரிட்டி எடுத்துக்கும். ஓகே, தேன் யங்கர் டிரான்சாக்ஷன். கான்ஃப்ளிக்ட் இஸ் ரிசால்வ்டு பை ரோலிங் பேக் அண்ட் ரீஸ்டார்டிங் த டிரான்சாக்ஷன். இங்கே வந்து எப்படி கான்ஃப்ளிக்டை நம்ம ரிசால்வ் பண்ணுவோம் அப்படின்னா ரோல் பேக் அல்லது ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Rules for a transaction. To ensure serializability, the following rules are used. என்னென்ன ரூல்ஸ்ன்னு பார்க்கலாம். If a transaction TI issues a read X operation. ஒரு transaction இருக்கு, அதில் வந்து read of X operation வந்து first அதை பண்ண போகுது அப்படின்னா if TS of TI, okay, timestamp of TI வந்து less than write timestamp of X. இது வந்து Xங்கிற ஒரு பர்டிகுலர் இதை வந்து ரீட் பண்ண போகுது அப்படின்னா அதை ரைட் பண்ணுறதுக்கான டைம் ஸ்டாம்பை விட இந்த டிரான்சாக்ஷனோட டைம் ஸ்டாம்ப் வந்து லெஸ்ஸரா அப்படின்னு செக் பண்ணும். சப்போஸ் லெஸ்ஸரா இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் ரிஜெக்ட் பண்ணிடும். இஃப் டிஎஸ் ஆஃப் டிஐ அந்த டைம் ஸ்டாம்ப் டிரான்சாக்ஷனோட டைம் ஸ்டாம்ப் வந்து கிரேட்டர் தென் அல்லது ஈக்குவல் டு ரைட் டைம் ஸ்டாம்ப் ஆஃப் எக்ஸாக இருந்தால் ஆப்ரேஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆல் டேட்டா ஐட்டம் டைம் ஸ்டாம்ப்ஸ் ஆர் அப்டேட்டட். இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாத்தோட டைம் ஸ்டாம்பையும் வந்து அப்டேட் பண்ணிடும். ஓகே, ரூல் 2 என்னன்னு பாருங்க. இஃப் டிரான்சாக்ஷன் டிஏ இஷ்யூஸ் ரைட் ஆஃப் எக்ஸ், அது வந்து நம்ம ரீடுக்கு பார்த்தோம். ரைட் பண்ணணும் அப்படின்னா டிஎஸ் ஆஃப் டிஐ அதோட டைம் ஸ்டாம்ப் வந்து லெஸ்ஸரா இருந்துச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடும். அதாவது ரீடை விட லெஸ்ஸராக இருந்துச்சுனாலும் ரிஜெக்ட் பண்ணிடும். அப்புறமா தான் ரைட்டை செக் பண்ணுது. சப்போஸ் ரைட்டை விட லெஸ்ஸராக இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டு டிஐயை வந்து ரோல் பேக் பண்ணிடும். அல்லது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்ரேஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, தாமஸ் ரைட் ரூல் என்ன அப்படின்னா திஸ் ரூல் ஸ்டேட்ஸ் தட் டைம் ஸ்டாம்ப் ஆஃப் டிஐ இஸ் கிரேட்டர் தேன் W of timestamp of X, then the operation is less than. லெஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா the operation is rejected and TI is rolled back. அதுதான் இதை தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து தாமஸ் ரைட் ரூல் அப்படின்னு சொல்றது. ஓகே, லெஸ்ஸரா இருந்துச்சு அப்படின்னா ஆப்ரேஷன் ரிஜெக்ட் பண்ணி டிஐ வந்து ரோல் பேக் ஆயிடும் அப்படிங்கிறது. டைம்ஸ்டாம்ப் ஆர்டரிங் ரூல்ஸ் கேன் பி மாடிஃபைட் டு மேக் த ஷெட்யூல் வியூ சீரியலைசபிள். வியூ சீரியலைசபிளாக அதை மாற்றுறதுக்காக நம்ம டைம் ஸ்டாம்ப் ஆர்டரிங் ரூல்ஸை வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ் வந்து த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் டேட்டாபேஸ். இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு டிஃப்ரென்ஸாக பார்த்துக்கலாம். RDBMS stands for Relational Database Management System. It is a database management system based on the relational model தான் வந்து RDBMSன்னு சொல்கிறது. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் ரிலேஷனல் மாடல்னால் நம்ம RDBMSன்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்படின்னா இட் ஜஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் ரெப்ரசன்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் இஸ் யூஸ்ட் இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமில் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் நம்ம இதெல்லாம் பாலிமார்ஃபிசம், என்கேப்சுலேஷன், அந்த வூப்ஸ் கான்செப்ட் எல்லாமே இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் டேட்டாபேஸில் வந்து காம்ப்ளெக்ஸ் டேட்டாஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆஸ் கம்பேர்ட் டு ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஓகே, அதுக்கும் என்ன அப்படின்னா அதில் இதை கம்பேர் பண்ணும்போது இதில் காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஐட்டம்ஸ்லாம் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. வெர்சன்ட் ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸ், தென் ஆப்ஜெக்டிவிட்டி டிபி, ஆப்ஜெக்ட் ஸ்டோர், கேட்ச், ஜோடி,
இதெல்லாமே வந்துட்டு நமக்கு இதுக்கான எக்ஸாம்பிள். இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இவ்வளோ இதில் பார்த்தா போதும். இதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஓவரால் டிஃப்ரென்ஸ் வந்து ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் டேட்டா ரெக்கவரி மேனேஜ்மெண்ட். டேட்டா ரெக்கவரி மேனேஜ்மெண்ட்ல வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரோல் பேக் ஆர் அன்டு ரெக்கவரி, கமிட் ஆர் ரீடோ, தென் செக் பாயிண்ட் ரெக்கவரி டெக்னிக்ஸ். ஓகே, இதில் வந்து 3 டைப்ஸ் வந்து ரெக்கவரி டெக்னிக்ஸ் இருக்கு. ரோல் பேக் ஆர் அன்டு ரெக்கவரி டெக்னிக்ஸ் அப்படின்னா, இந்த ரோல் பேக் ஆர் அன்டு ரெக்கவரி டெக்னிக்ஸ் வந்து backing out or undoing the effects of the transaction that has not been completed successfully. ஓகே, ஜஸ்ட் நம்ம ரோல் பேக் பண்ணுவோம் இல்லையா? சப்போஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆர் எரர் வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் எல்லாமே நம்ம ரோல் பேக் பண்ணிடுவோம். திஸ் டெக்னிக் இஸ் அக்கம்ப்ளிஷ்டு பை undoing the changes made by transaction using the log record stored in the transaction log. ஓகே, இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி ரோல் பேக் ஆகுது அப்படின்னா, எல்லாத்தையுமே வந்து நம்ம அன்டூ பண்ணுறோம். எப்படி அப்படின்னா, அந்த லாக் ரெக்கார்டை வச்சு தான். அந்த லாக் ரெக்கார்டு எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா, டிரான்சாக்ஷன் லாகில். டிரான்சாக்ஷன் லாகில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, கண்டெய்ன்ஸ் அ ரெக்கார்ட் ஆஃப் ஆல் த டிரான்சாக்ஷன் தட் ஹவ் பீன் பெர்ஃபார்ம்ட் ஆன் த டேட்டா பேஸ். என்னென்ன நம்ம அதில் பண்ணமோ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டிரான்சாக்ஷன் லாகில் தான் இருக்கும். த சிஸ்டம் யூசஸ் த லாக் ரெக்கார்ட்ஸ் டு அன்டூ த சேஞ்சஸ் மேட் பை த ஃபெயில்டு டிரான்சாக்ஷன் அண்ட் ரீஸ்டோர் த டேட்டா பேஸ் டு ப்ரீவியஸ் ஸ்டேட். ஓகே, பழையபடி அதை ஃபஸ்ட்டு இது ஸ்டேட் என்ன ஸ்டேட்டில் இருந்தோ அதுக்கே வந்துட்டு ரோல் பேக் பண்ணிடும். பேஸ்ட் ஆன் த லாக் ரெக்கார்ட் ஸ்டோர்ட் இன் த டிரான்சாக்ஷன் லாக். நெக்ஸ்ட் இஸ் கமிட் ஆர் ரீடூ ரெக்கவரி டெக்னிக்ஸ். கமிட் அப்படின்னா நம்ம சேவ் பண்ணுறது, ரீடூ ரெக்கவரி டெக்னிக்ஸ்னால் நம்ம சிலது அன்டூ பண்ணுறத வந்து ஜஸ்ட் ரீடூ பண்ணுவோம் இல்லையா? இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ரீ அப்ளைங் த சேஞ்சஸ் மேட் பை த டிரான்சாக்ஷன். நம்ம வந்து ஒரு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதை வேண்டான்னு வச்சுருப்போம், மறுபடியும் அதை ரீ அப்ளை பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் கமிட் ஆர் ரீடூ. திஸ் டெக்னிக் இஸ் அக்காம்ப்ளிஷ்டு பை யூஸிங் த, இதுவும் அதே தான், லாக் ரெக்கார்ட்ஸை வச்சு தான் நம்ம டிரான்சாக்ஷன் லாகில் இருக்க லாக் ரெக்கார்ட்ஸ் வச்சு தான் நம்ம ரீடூ பண்ணுறோம். அதே மாதிரி தான் சிஸ்டம் வந்து இந்த லாக் ரெக்கார்ட்ஸை வச்சு இதை பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு லாக் ரெக்கார்ட்ஸை வச்சு பேஸ் பண்ணி தான் இருக்குது. தென் செக் பாயிண்ட் ரெக்கவரி டெக்னிக்ஸ். நம்ம ஒரு செக் பாயிண்ட் வச்சு அந்த பர்டிகுலர் செக் பாயிண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணிடுவோம் இல்லையா? சப்போஸ் வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் ரன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு செக் பாயிண்ட் வச்சுருப்போம். ஸோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த செக் பாயிண்ட்டுக்கு நம்ம திருப்பி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்டுக்கு போயிடும். அதுக்கு அப்புறமா இருக்கிறதுலாம் எரேஸ் ஆகிட்டு இந்த ஸ்டெப்லேருந்து திருப்பி கண்டினியூ ஆகும். அதான் செக் பாயிண்ட் அப்படிங்கிறது. இட் இஸ் யூஸ் டு இம்ப்ரூவ் டேட்டா இன்டெகிரிட்டி அண்ட் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம செக் பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து எங்கே நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸில் வந்து செக் பாயிண்ட் ரெக்கவரி டெக்னிக்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் என்டைல்ஸ் ப்ரிசர்விங் த சிஸ்டம் ஸ்டேட்டட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் நோன் அஸ் செக் பாயிண்ட்ஸ். ஒரு டைமுக்கும் நம்ம செக் பாயிண்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம். அட் விச் ஆல் ஆன்கோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் எய்தர் கம்ப்ளீட்டட் ஆர் நாட் இனிஷியேட்டட். This saved state, which include memory and CPU registers, is kept in stable, non-volatile storage so that it can withstand system crashes. அது வந்து CPU registers as well as memory எல்லாத்தையுமே வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுனால சிஸ்டம் கிராஷ் ஆனால் கூட இது வந்து withstand பண்ணும். In the event of a breakdown, the system can be restored to the most recent checkpoint. ஒரு பிரேக் டவுன் ஆச்சுன்னா கூட அதோட மோஸ்ட் ரீசன்ட் செக் பாயிண்ட்டுக்கு நம்மளால ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே, இதால் நம்ம வந்து டவுன் டைம், சர்வர் டவுன் டைம், லாஸ், டேட்டா லாஸ் ஆகுறது, இது எல்லாத்தையுமே பெரிய அளவில் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். மொத்தமாக கம்மி பண்ண முடியாது, பட் ஒரு ஹாஃப் ஆஃப் த நம்ம எந்த செக் பாயிண்ட் வச்சுருக்கோமோ அட்லீஸ்ட் அது வரைக்கும் இருக்கிறத நம்ம சேவ் பண்ணிக்கலாம். The frequency of checkpoint formation is carefully regulated to decrease the system overhead while ensuring the recent data may be restored quickly. ஸோ இவ்வளோதான் வந்து ரெக்கவரி டெக்னிக்ஸ். தென் டேட்டாபேஸ் செக்யூரிட்டி அண்ட் ஆத்தரைசேஷன் பார்க்கலாம். ஆதென்டிகேஷன். யூசர் ஆதென்டிகேஷன் இஸ் டு மேக் ஷுர் தட் த பர்சன் ஆக்சஸிங் த டேட்டாபேஸ் இஸ் ஹூ ஹி கிளைம்ஸ் டு பி. அவங்க வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கான அந்த எலிஜிபிள் உள்ளவங்க தானா அப்படிங்கிறது. ஆதென்டிகேஷன் கேன் பி டன் அட் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவல் ஆர் ஈவன் த டேட்டாபேஸ் லெவல் இட் செல்ஃப். ஆதென்டிகேஷன் எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவலில் அல்லது டேட்டாபேஸ் லெவலில் கூட நடக்கலாம். ஓகே, மெனி ஆதென்டிகேஷன் சிஸ்டம்ஸ் சச்சஸ் ரெட்டினா ஸ்கேனர்ஸ் ஆர் பயோமெட்ரிக்ஸ் ஆர் யூஸ் டு மேக் ஷுர் அன்ஆத்தரைஸ்டு பீப்புள் கேனாட் ஆக்சஸ் அ டேட்டாபேஸ். நம்ம பயோமெட்ரிக்ஸ் நம்ம ஃபோனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
பயோமெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை வச்சு அன்ஆத்தரைஸ்டு பீப்புளோட அக்சஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் டேட்டா பேஸில். தென் ஆத்தரைசேஷன் அப்படின்னா ஆத்தரைசேஷன் இஸ் அ ப்ரிவிலேஜ் ப்ரொவைடட் பை த டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து யார் எதை யூஸ் பண்ணலாங்கிற ஒரு ஆத்தரைசேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூசர்ஸ் ஆஃப் த டேட்டா பேஸ் கேன் ஒன்லி வியூ த கண்டென்ட்ஸ் தே ஆர் ஆத்தரைஸ் டு வியூ. யாருக்கு எவ்வளோ வியூ பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணுறது தான் தட் இஸ் ஆத்தரைசேஷன். ரெஸ்ட் ஆஃப் த டேட்டா பேஸ் இஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் டு தம். இதில் தான் அவங்க பார்க்க முடியும் அப்படிங்கிறத அவங்க பார்க்க முடியும், மற்றதெல்லாம் அவங்களால ரிசீவ் பண்ண முடியாது. அதுதான் ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறது. டிஃப்ரெண்ட் பெர்மிஷன்ஸ் ஃபார் ஆத்தரைசேஷன்ஸ். என்னென்ன பெர்மிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, பிரைமரி பெர்மிஷன்ஸ் திஸ் இஸ் கிராண்டட் டு யூசர்ஸ் பப்ளிக்கலி அண்ட் டைரக்ட்லி. பப்ளிக்காக கொடுக்குறது தான் பிரைமரி பெர்மிஷன். செகண்டரி அப்படின்னா திஸ் இஸ் கிராண்டட் டு குரூப்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி அவார்டட் டு த யூசர் இஃப் ஹி இஸ் மெம்பர் ஆஃப் த குரூப். ஓகே, இது வந்து பர்டிகுலராக ஒரு ஆளுக்கு அப்படின்னு கொடுக்கறது இல்லை, ஒரு குரூப்புக்கு அப்படின்னு கொடுத்துருவாங்க. சப்போஸ் அந்த குரூப்பில் நம்ம மெம்பர் ஆனோம் அப்படின்னா நமக்கு அந்த பெர்மிஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதுதான் செகண்டரி பெர்மிஷன். பப்ளிக் பெர்மிஷன் அப்படின்னா திஸ் இஸ் பப்ளிக்கலி கிராண்டட் டு ஆல் யூசர்ஸ். யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. கண்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் பெர்மிஷன் அப்படின்னா திஸ் இஸ் ரிலேட்டட் டு சென்சிட்டிவ் கண்டென்ட் அண்ட் ஒன்லி கிராண்டட் டு செலக்டட் யூசர்ஸ்க்கு மட்டும் வந்து கொடுக்குறதா வந்துட்டு கான்டெக்ட் சென்சிட்டிவ். பர்டிகுலர் கான்டெக்ஸ்ட் பர்டிகுலர் பேருக்கு தான் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. தென் கேட்டகரிஸ் ஆஃப் ஆத்தரைசேஷன் தட் கேன் பி கிவன் டு யூசர்ஸ் ஆர். என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், தென் சிஸ்டம் கண்ட்ரோல், சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், சிஸ்டம் மானிட்டர், இதெல்லாம் வந்துட்டு ஆத்தரைசேஷன். தென் டேட்டா பேஸ் இன்டெகிரிட்டி என்னென்னு பார்க்கலாம். என்டிட்டி இன்டெகிரிட்டி, டிஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி, டொமைன் இன்டெகிரிட்டி இருக்குது. ஓகே, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா திஸ் இஸ் ஹையஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆத்தரைசேஷன் ஃபார் அ யூசர். இதான் வந்து ஹையஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆத்தரைசேஷன். Users with this authorization can also execute some database administrator commands such as restore or upgrade a database. அந்த மாதிரி சில கமாண்ட்ஸ் வந்து யார் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரால் மட்டும்தான் முடியும். சிஸ்டம் கண்ட்ரோல் அப்படின்னா திஸ் இஸ் த ஹையஸ்ட் கண்ட்ரோல் ஆத்தரைசேஷன் ஃபார் அ யூசர்ஸ். ஓகே, இதுதான் வந்து கண்ட்ரோல் ஆத்தரைசேஷன் ஹையஸ்ட். திஸ் அலோஸ் மெயின்டெனன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆன் த டேட்டா பேஸ் பட் நாட் டைரக்ட் ஆக்சஸ் டு டேட்டா. ஜஸ்ட் அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாது, பட் மெயின்டைன் பண்ணிக்கலாம். தட் இஸ் சிஸ்டம் கண்ட்ரோல். சிஸ்டம் மெயின்டெனன்ஸ்னா என்ன அப்படின்னா திஸ் இஸ் த லோயர் லெவல் ஆஃப் சிஸ்டம் கண்ட்ரோல் அத்தாரிட்டி. ஸோ சிஸ்டம் கண்ட்ரோல் அத்தாரிட்டியில் ஹையஸ்ட் எது அப்படின்னா சிஸ்டம் கண்ட்ரோல், லோயஸ்ட் எது அப்படின்னா சிஸ்டம் மெயின்டெனன்ஸ். இட் அலோஸ் யூசர்ஸ் டு மெயின்டைன் அ டேட்டா பேஸ், மெயின்டைன் த டேட்டா பேஸ் பட் வித்தின் அ டேட்டா பேஸ் மேனேஜர் இன்ஸ்டன்ஸ். ஓகே, அவரோட இன்ஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம இவங்க வந்து அதை ஜஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சிஸ்டம் மானிட்டர் அப்படின்னா யூசிங் திஸ் அத்தாரிட்டி த யூசர் கேன் மானிட்டர் the database and take snapshot of it. அவ்வளோதான், அவங்க ஜஸ்ட் மானிட்டர் மட்டும்தான் பண்ண முடியும். இன்டெகிரிட்டி பாருங்க, என்டிட்டி இன்டெகிரிட்டி அப்படின்னா திஸ் இஸ் ரிலேட்டட் டு த கான்செப்ட் ஆஃப் பிரைமரி கீஸ். ஆல் டேபிள்ஸ் ஷுட் ஹாவ் தேர் ஓன் பிரைமரி கீஸ் விச் ஷுட் யூனிக்லி ஐடென்டிஃபை அ ரோல் நாட் டு பி நல். நம்ம பிரைமரி கீ தான் என்டிட்டி இன்டெகிரிட்டி சொல்கிறோம். தென் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி அப்படின்னா தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஃபாரின் கீ. ரெஃபரன்ஸ் அப்படின்னா ரெஃபர் பண்ணுது இன்னொரு டேபிளை, ஸோ ஃபாரின் கீ அப்படின்னு வச்சுக்கோங்க. The domain integrity அப்படின்னா this means that there should be defined domain for columns in a database. இதுக்கு வந்து ஒரு domain value தான் இருக்குது அப்படின்ட்டு இருக்குது. தட் இஸ் வந்து இப்போ ஏஜ் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்பர் தான் இருக்கணும், ஃபோன் நம்பர் அப்படின்னா நம்பர் தான் இருக்கணும். தட் இஸ் த domain integrity. ஓகே, தென் கன்ஸ்ட்ரெயின்ஸில் வந்து ரிலேஷனல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அதோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னா domain constraint, tuple uniqueness constraint, key constraint, entity integrity constraint, referential integrity constraint. ஓகே, இப்போ நம்ம பார்த்தது தான் இதில் entity then referential domain பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து நம்ம domain, entity, referential பார்த்தாச்சு. then tuple uniqueness constraint and key constraint தான் பார்க்கணும். எனிங்கோ எல்லாம் ஒன் பை ஒன் பார்க்கலாம். என்டிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது என்டிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன் அ டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆல் த ரூல்ஸ் தட் ஹெல்ப் கீப் த டேட்டா இன் அ டேட்டா பேஸ் அக்குரேட், கன்சிஸ்டன்ட் அண்ட் ரிலேபிள். எக்ஸாம்பிள் பாருங்க, மேக்கிங் ஷுர் எவ்ரி கஸ்டமர் ஹேஸ் அ வேலிட் இமெயில் ஐடி, என்ஷூரிங் தட் அன் ஆர்டர் இன் த டேட்டா பேஸ் இஸ் ஆல்வேஸ் லிங்க் டு அன் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர். தீஸ் ரூல்ஸ் ப்ரிவென்ட் மிஸ்டேக்ஸ் சச் அஸ் ஆடிங் இன்கம்ப்ளீட் ஆர் இன்கரெக்ட் டேட்டா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா வந்து இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது. ஒரு வேலிடான இமெயில் தான் கொடுத்துருக்காங்களா, அப்புறமா டேட்டா பேஸ் வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் கூட லிங்க் ஆயிருக்கா, அந்த மாதிரி செக் பண்ணுறது எல்லாமே தான் வந்து என்டிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது அதோட எக்ஸாம்பிள்.
என்டிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸோட டைப்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் இதில் பார்த்துக்கோங்க. டொமைன் கன்ஸ்ட்ரெயின் என்னன்னு பார்க்கலாம். டொமைன் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னா வேல்யூ ஸ்டோர்டு இன் அ காலம். அது வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறதா. இப்போ நம்ம பார்த்தது தான் ஏஜ்னா 20 அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது. டைம்னா அதோட ஃபார்மேட்டில் தான் இருக்கும். கரன்சினா அதோட ஃபார்மேட், டேட்னா அதோட ஃபார்மேட். அது அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம டொமைன் கன்ஸ்ட்ரெயின் சொல்கிறது. நாட் நல் அப்படின்னா ஒரு பிரைமரி கீயாக இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்கக்கூடாது. பிகாஸ் அதை வச்சு தான் நம்ம ஹோல் அந்த டேபிளே வந்துட்டு அந்த ரோவே வந்து நம்ம பார்ப்போம். அதோட வேல்யூ நல்லா இருந்துச்சுன்னா தட் இஸ் நாட் கரெக்ட். ஸோ அது வந்து நாட் நல் கன்ஸ்ட்ரெயின். செக் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னா அதுவுமே வந்துட்டு பர்டிகுலர் அந்த ரேஞ்ச்குள்ளே அது இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறது. லைக் வந்து இப்போ ஒரு இமெயில் அப்படின்னா அதுக்கான அந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். தென் வந்துட்டு ஒரு ஏஜ் அப்படின்னா அதுக்கு வந்து நம்பர்ஸ் தான் இருக்கணும். அது மாதிரி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதான் வந்து செக் கன்ஸ்ட்ரெயின்ஸ். என்டிட்டி இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா பிரைமரி கீ தான். பிரைமரி கீ வந்து எப்போவுமே நல் வேல்யூ இருக்கக்கூடாது. ஸோ அந்த கீஸும் பிரைமரி கீயும் அதோட அதோட ப்ராப்பர்ட்டியான நல் வேல்யூ இருக்கக்கூடாதுங்கிறதும் தான் வந்து என்டிட்டி இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் வந்து இதில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதை வச்சு இந்த ரோவை வந்து நம்ம இந்த ரோவை நம்மளால ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஓகே, அதனால நாட் நல்லா இருக்கணும். கீ கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு ரோவும் யூனிக்காக இருந்துச்சுன்னா தான் அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது ஒரே நம்பர் 2 இதை பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் நாட் கன்சிஸ்டன்ட் ஒன். ஸோ கீ கன்ஸ்ட்ரெயின்ங்கிறது ஒரு வேல்யூ கீ கன்ஸ்ட்ரெயின் வந்து அந்த ஒரு ரோவை வந்து யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணணும். டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து இருக்கக்கூடாது. ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. பிளாக் நம்பர் இருக்கு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ஐடி செமஸ்டர் பிளாக் நம்பர் இருக்கு. பிளாக் நம்பரை வச்சு நம்ம இன்னொரு டேபிள் பிளாக் நம்பர் 20 அப்படின்னா அதை வச்சு நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். சண்டிகர் 21 அப்படின்னா பஞ்சாப், 20 அப்படின்னா சண்டிகர், 22 அப்படின்னா தட் இஸ் 22ங்கிறதே இங்கே இல்லை. ஓகே, அப்போ அந்த இடத்துல நமக்கு ப்ராப்ளம் வருது. ஸோ தட் இஸ் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின் வந்து வருது. ஸோ இதில் ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் வேல்யூ இங்கே இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வியூ. வியூனா என்ன அப்படின்னா ஒரு டேபிள் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. நமக்கு வந்து ஆனால் ஃபுல்லாக அது தேவை கிடையாது. இப்போ வந்து ரோல் நம்பர், அப்புறமா அவங்க நேம், தென் ஏஜ், மார்க் அப்படி இருக்கு. பட் வியூ அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் வந்து ரோல் நம்பர், நேம், மார்க் மட்டும்தான் தேவை அப்படின்னா அதை ஒரு தனியாக ஒரு டேபிளாக நம்ம பார்க்கறது தான் வந்து வியூ அப்படிங்கிறது சொல்கிறது. A view is a table whose rows are not explicitly stored. இது வந்து உள்ள டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆயிருக்காது. ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே, a view contain all rows of a table or select rows of a table. சப்போஸ் எல்லாத்தையுமே வியூ பண்ணணும்னாலும் நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். அதை ஒரு டேபிளாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பட் வந்து அது ஸ்டோர் ஆயிருக்காது. ஜஸ்ட் டு கிரியேட் அ வியூ, நமக்கு பார்க்கறதுக்கான ஒரு வியூ தான் வந்து வியூ அப்படின்னு சொல்கிறது. அதோட நேம் வச்சு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ வந்து இதில் டெஃபினிஷன்ஸும் அதோட என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு டேபிளுக்கும் வியூக்கான டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் அப்டேஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னா கிரியேட்டிங் வியூ, கிரியேட் பண்ணுறதுக்கான ஜென்ரல் சின்டாக்ஸ் வந்து இதில் இருக்குது. அப்புறமா அப்டேட் பண்ணுறதுக்கு அப்டேட்டிங் தான் நமக்கு வந்து சிலபஸில் இருக்குது. அப்டேட்டிங் வியூ யூஸிங் இன் ஆப்ரேட்டர். எப்படி வந்து இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அப்டேட் வியூ 1 செட் மார்க் ஈக்குவல் டு 50 வேர் ரோல் நம்பர் இன் 3,5. எங்கெல்லாம் வந்து 3யும் 5யும் வருதோ அங்கெல்லாம் மார்க் வந்து 50யாக அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது. இதுதான் கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா இருக்கான்னு தெரில, என்னைய கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. 3யும் 5யும் இருக்கிற இடத்துல மார்க்கை 50யாக வந்து மாற்றணும். ஸோ 3யும் 5யும் இருக்க இடத்துல மார்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3யும் 5யும் இருக்க இடத்துல மார்க் வந்து 50யாக சேஞ்ச் பண்ணி நமக்கு காட்டுறாங்க. பட் இது வந்து ஸ்டோர் ஆகாது. ஜஸ்ட் வியூ மட்டும்தான், நாட் ஸ்டோர்டு. ஓகே, இதுதான் வந்து வியூ அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து அப்டேட்டிங் வியூ யூஸிங் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்னா செட் மார்க்ஸ் ஈக்குவல் டு மார்க் ஸ்டார் 0.95. எங்கெல்லாம் மார்க் இருக்கோ அது கூட இதை மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மார்க் வந்து நமக்கு டோட்டல் மார்க் எவ்வளோ இருந்துச்சோ அது கூட இன்ட்டு 0.95 பண்ணாங்கன்னா இந்த மார்க்ஸ் தான் வந்து வரும். செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி ஷோ பண்ணுது. நெக்ஸ்ட் அப்டேட்டிங் வியூ யூஸிங் அக்ரிகேட் ஃபங்க்ஷன். தட் இஸ் கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வியூ
One is select subject sum of marks as total marks from student group by subject. Okay. Sum of marks as total marks. அதில் வந்து sum இருக்கு இல்லையா அதை வந்துட்டு நம்ம total marks group by subjectன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ வந்து இதில் நமக்கு sum of marks குரூப் பை சப்ஜெக்ட் அப்படிங்கிறப்ப மேக்ஸ் அதை தனியாக ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருது? ஓகே, இதில் எந்த டேபிள் எடுத்திருப்பாங்களா? 1 செகண்ட் இருங்க. ஓகே, இதில் வியூ 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு நமக்கு குரூப் பை சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மேக்ஸ் சயின்ஸ் அப்படின்னு ரெண்டாக குரூப் பண்ணிக்கிறோம். நம்ம குரூப் பண்ணிட்டு அதோட டோட்டல் மேக்ஸ்க்கு எடுத்துட்டா 70 50 50 அப்படிங்கிறப்போ 170. சயின்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 80 + 75 எவ்வளோ வரும் அப்படின்னா 155 வருது இல்லையா? ஸோ அதை வச்சு நமக்கு இங்கே ஒரு புது வியூ வந்து வந்துருச்சு. தட் இஸ் சப்ஜெக்ட் மேக்ஸ் அப்புறமா சயின்ஸ். ஓகே, சம் பண்ணிக்கிறது தட் இஸ் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்னா என்னது? சம் ஆஃப் மார்க்ஸ். இது வந்து என்ன பண்ணோம்? டோட்டல் பண்ணோம். அதை எப்படி ஷோ பண்ணணும் அப்படின்னா டோட்டல் மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு நேம். ஸோ இதில் பாருங்க டோட்டல் மார்க்ஸ் அப்படிங்கிற இந்த காலம் நேம் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க அப்டேட்டிங் வியூ யூசிங் சப்குவரிஸ். ஒரு குவரிக்குள்ள இன்னொரு குவரி யூஸ் பண்றது. செலக்ட் கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வியூ 1 as select name, select sum of marks from student S, where S dot subject equal to student dot subject as total mark from student. So இதுக்குள்ள queryக்குள்ள இது ஒரு query, select name of something as student from இது. அதுக்குள்ள இன்னொரு query நம்ம யூஸ் பண்றது that is subquery. ஓகே, subquery யூஸ் பண்ணி பண்றது. ஸோ கார்த்திக் அப்படின்ட்டு உன்னோட டோட்டல் மார்க்ஸ் இன்ட்டு 170, எஸ் பிரதீக் அந்த ஆக்சுவலாக வந்துட்டு அவங்களோட நேம் வந்து இங்கே வந்துடுது. ஓகே, இந்த இடத்துல நேம் கொடுத்ததுனால கார்த்திக், யஷ், பிரதீக், ஆதித்யா, பிரணவ் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, அதோட மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் இருக்கு. மேக்ஸோட அது வந்து டோட்டல் மார்க்ஸாக வந்து ஜஸ்ட் நமக்கு வந்து அந்த இடத்துல ஷோ பண்ணுது. ஓகே, மேக்ஸ் வந்ததுன்னா மேக்ஸோட டோட்டல் வருது. எஷ்னா சயின்ஸ், ஸோ சயின்ஸோடது வருது. பிரத்திக்னா மேக்ஸ், ஆதித்யானா ஸோ அந்த டோட்டல் வருது. ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்டோட சப்ஜெக்ட் ஈக்குவல் டு எஸ் டாட் சப்ஜெக்ட், அந்த டேபிளோட சப்ஜெக்ட் ஈக்குவல் டு ஸ்டூடெண்டோட சப்ஜெக்டை எடுத்துக்குது. எடுத்துட்டு என்ன பண்ணுது? சம் ஆஃப் மார்க்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடுது. ஓகே, சம் ஆஃப் மார்க்ஸை வந்து அந்த டேபிள்ல இருந்து எங்க ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ல இருந்து செலக்ட் பண்ணிடுது. ஆஸ் டோட்டல் மார்க்ஸ், டோட்டல் மார்க்ஸா நமக்கு வந்து இந்த இடத்துல இதுல காட்டுது டோட்டல் மார்க்ஸ் அப்படின்னு. பட் செலக்ட் பண்றது எதை பண்ணுது? சம் ஆஃப் மார்க்ஸை வந்து பண்ணுது. ஓகே, எதை வந்து செலக்ட் பண்ணுது அப்படின்னா நேம் கம்மா இந்த சம் ஆஃப் மார்க்ஸ் வந்து செலக்ட் பண்ணுது. பட் ஷோ பண்ணும்போது டோட்டல் மார்க்ஸா ஷோ பண்ணுது. ஓகே, ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ல இருந்து. ஸோ நேமும் இந்த சம் ஆஃப் மார்க்ஸையும் தான் வந்து டிஸ்பிளே பண்ணும் அது. அப்போ நேம் கம்மா எதுவா அது டிஸ்பிளே பண்ணுது அப்படின்னா டோட்டல் மார்க்ஸ். இந்த டோட்டல் மார்க்ஸ் வந்து எங்க இருந்து வந்திருக்கு? இதுக்குள்ள இருந்து வருது. ஓகே, இந்த சப்குவரிஸ்ல இருந்து வருது. ஸோ இந்த மாதிரி அப்டேட் பண்றது ஒரு ஒன் டைப் ஆஃப் அப்டேஷன், சப்குவரிஸ் யூஸ் பண்ணி பண்றது. ஸோ இவ்வளோதான் யூனிட் 2. ஸோ யூனிட் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இதோட சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா DBMS வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஓகே இதான் வந்து நம்ம யூனிட் 2ஓட சிலபஸ். இல்லை நம்ம டேட்டாபேஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துட்டோம். டேட்டா மாடலிங் பார்த்தாச்சு, நார்மலைசேஷன் பார்த்தாச்சு. நார்மலைசேஷனில் நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் வர பார்த்தோம். இதில் கன்கரன்சி, கண்ட்ரோல், டேட்டாபேஸ் ரெக்வரசி, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ரிலேஷனல் டேட்டாபேஸ், செக்யூரிட்டி அண்ட் ஆத்தரைசேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில். அதே தான் டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட், ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டோம்.
சீரியலைசபிலிட்டி, கான்கரன்சி கண்ட்ரோல் இதில் அப்படியே தான் ரிப்பீட் ஆகுது. லாக் பேஸ்டு கான்கரன்சி கண்ட்ரோல் 2PL, அதோட டெட்லாக்ஸ், அப்புறமா டைம் ஸ்டாம்பிங் மெத்தட்ஸ், ஆப்டிமிஸ்டிக் மெத்தட் பார்த்தாச்சு, டேட்டாபேஸ் ரெக்கவரி மேனேஜ்மெண்ட்டும் பார்த்தாச்சு. ஓகே, இதில் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் வியூஸில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் அதோட டைப்ஸ்லாம் பார்த்துட்டோம். இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின், செக் கன்ஸ்ட்ரெயின், ரெஃபரன்ஷியல் கன்ஸ்ட்ரெயின் என்ன. தென் வந்து வியூஸ் அதோட அப்டேஷன், கம்பேரிசன் பிட்வீன் டேபிள்ஸ் அண்ட் வியூஸ், அது வந்து தனியாக ஒரு டேபிளாக நான் வந்து அதில் கொடுத்துருந்தேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோதான் வந்து டிபிஎம்எஸோட மொத்த சாப்டரும். ஸோ இதை வந்து நம்ம தியரிட்டிக்கலாக அதில் பார்த்துருக்கோம். ப்ராக்டிக்கலாக என்ன மாதிரி கொஷின்ஸ் வந்து எக்ஸாமுக்கு கேட்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ராப்ளமேட்டிக்காக எப்படிலாம் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய 4am ஸ்டடி சேலஞ்சில் வந்து டெய்லி சால்வ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதை பார்த்தவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாகும். ஸோ அதையும் இதிலே வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப பெரிய வீடியோவாக போயிட்டுருக்கோம். அதனால தான் வந்துட்டு நம்ம வந்து ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக வந்து இதில் பார்க்குறோம் டெய்லி பேசிஸில் நார்மல் வீடியோவில். தென் வந்து டெய்லி பேசிஸ் 4amல வந்து நம்ம அந்த மாதிரி தட் இஸ் யூஜிசி கேட்டில் கேட்டது, தென் வந்து யூஜிசி நெட்டில் கேட்டது, அந்த மாதிரி பழைய கொஷின்ஸ்லாம் எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching this video. If you like this video, please share it with your friends. Please post your valuable feedback in the comment section. Thank you everyone. அப்புறம் இதுக்கான மொத்த ஃபுல் யூனிட்டோட நோட்ஸ் வந்து சீக்கிரமாகவே டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் மொத்தமாக யூனிட் வைஸாக போட்டேன்னா தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு கண்டினியூட்டி இருக்கும். அப்பப்போ கேட்குறீங்க, பட் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்டினியூஷன் இருக்காது, ஒரு ஃபுல் சாப்டரோட நோட்ஸ் எங்கெங்கே போச்சுன்னு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு மொத்தமாக ஒரு யூனிட் வைஸாக வந்து போடலாங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த யூனிட் முடிஞ்சதுனால உங்களுக்கு யூனிட் 2ஓட நோட்ஸ் வந்து சீக்கிரமாகவே டெலிகிராம் சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ டெலிகிராம் சேனல் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியாதவங்க இந்த டெஸ்கிரிப்ஷன் வந்து செக் பண்ணுங்கள். டெஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து சில பார்ட்ஸ் வந்து லைக் வந்து பார்ட் 4, பார்ட் 5 அந்த மாதிரி சில இதில் வந்து ரொம்ப நாய்ஸி பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கிளியர் ஷார்ட் அவுட் பண்ணி நான் ஒரு சிங்கிள் வீடியோவாக வந்துட்டு இந்த யூனிட் 2க்கு வந்து போடலான் இருக்கேன். ஸோ வந்து அதில் கேட்க முடியாததை வந்து இதில் நீங்கள் அந்த ஃபுல் வீடியோ கம்ப்ளீட் யூனிட் 2 வீடியோ அப்படிங்கிறது சீக்கிரமே அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அந்த ப்ராப்ளமை. ஸோ இனிமேல் வந்து அந்த மாதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸ் வராமல் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். நிறைய பேர் வந்து அந்த மாதிரி கமெண்ட் சொல்கிறீங்க, தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ டு அப்கிரேட் மை செல்ஃப். ஓகே, அந்த மாதிரினாலும் நான் வந்து அதை வெல்கம் பண்ணுறேன், அந்த மாதிரி கமெண்ட்ஸும். ஸோ தேங்க்யூ. அப்புறமா டீச்சிங் இது நல்லாயிருக்கு, மெத்தட் நல்லாயிருக்கு, அந்த மாதிரி நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட இந்த அப்ரிஷியேஷன் தான் வந்துட்டு எனக்கு இன்னுமே வந்து ரொம்ப பூஸ்டிங்காக இருக்குது. இன்னும் உங்களுக்கு நல்லா பண்ணணும், பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் பூஸ்ட் அப் கமெண்ட்ஸ் ஆல்சோ. பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து அந்த நெகட்டிவ் மீன்ஸ் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கிறத வந்து எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறீங்க. தட் வில் பி ஆல்சோ வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. ஓகே, so thank you everyone for posting your valuable comments too. Thank you.